அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன ஒரு குட்டி வினுவிலாக் பார்க்கலாமா? வாங்க என்ன செய்யணும் பார்ப்போம். மட்டன் பிரியாணி 1 பாட் ரெசிபி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க. இப்போ குக்கர் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஸ்டார் போடணும், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, ஒரு சின்னதாக ஒரு மராத்தி மொக்கு, 4 ரம்பத்தலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன நறுக்கி வச்சுருக்கேன் 4 பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அது கீரணும்னு இல்லை, கீரைனாலும் வச்சுக்கலாம், கீராமையும் போட்டுக்கலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 2 மிளகாய் கீரி 2 மிளகாய் கீராமையும் போட்டுக்கலாம். நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி புதினா தழையும் ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கணும், நிறையா சேர்த்துக்க வேண்டாம், இல்லாட்டி பிரியாணி வராது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா குலைவாக வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்குவோம். மட்டனை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மட்டன் அதிலே நல்லா வேகணும். தண்ணி விட்டு நல்லா வேகும்போது அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பு வேண்டாம், கல் உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பை சேர்த்து நல்லா வதங்கும்போது ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்குவோம். இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். சிம்மில் வச்சு வதங்கணும். அந்த பொடி கறியிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது இப்போ தேவையான அளவு நம்ம தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் ஒரு 100 மில்லி சேர்த்துக்குவோம். இந்த தயிரையும் அந்த மட்டனில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கட்டி வட்டுறாமல் நல்லா வதங்கணும். ஏன்னா தண்ணியாக வந்துடும் தயிர். அதனால் நல்லா வதக்கி கிண்டி விட்டுக்குவோம். நல்லா வதக்கணும். அந்த மட்டனோடு சேர்த்து தயிர் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு நான் 1 கிலோ ரைஸும் 1 கிலோ மட்டனும் எடுத்து வச்சுருக்கேன். இதை 1 கிலோ ரைஸுக்கு ஒரு கிலோ 1.5 உலக்கு இருந்துச்சு 1 கிலோ ரைஸு. அதனால் நான் ஒரு உலக்கு தண்ணி சேர்த்து குக்கரை போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கறி வெந்து வந்துடுச்சு. உங்கள் விசிலுக்கு தக்கன வச்சுருக்கேன். நான் ஒரு 5 விசில் வச்சுருந்தேன். இப்போ நல்லா தண்ணி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வைப்போம் தண்ணி கொதிக்கிற வரையும். இப்போ உப்பு பத்தல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க விட்டு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி எடுத்து 1/2 அன் ஹவர் கழுவி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு பிரண்டு வந்துருச்சு பாருங்கள். அரிசியும் தண்ணி ஒன்றா பிரண்டு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. இப்போ நல்லா பிரட்டி விட்டு பாருங்கள். நல்லா பிரட்டி விட்டு இது சேர்த்து மூடி வைக்கலாம். இது மூடி வச்சு மறுபடியும் ஒரு பிரட்டினோம்னா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விலாக்கில் பார்க்கலாம். பாய்.